அழகிரி வந்து ஸ்டாலினை கொன்னுடுவேன்னு சொல்றாரு. நீங்க உங்க மாநிலத்துக்கு என்ன பண்ணணுமோ அதையே ஒழுக்கமா பண்ணாம வர்ற 50% நல்லா ரெண்டு பக்கமும் சாப்பிட்டுட்டு உண்மையானமே தமிழ்நாட்டுக்கான டேஷ் டிஎம்கே குன்றம் பிரச்சனை 1931 தீர்க்கப்பட்டாலும் இப்ப உசுப்பேத்தி விட்டது உங்க நவாஸ்கானி போய் அங்க உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டதுனால தாங்கிறது உங்களுக்கு தெரியல. ரிப்போர்ட்ஸ் நோ சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு துக்ளக் வாசகர் குழுவினுடைய நிர்வாகி பிரபலமான அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். 2-3 நாட்களாக இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ இப்போ திடீர்னு அது பேசு பொருளாக இருக்குது. தமிழகம் முழுக்க இல்லை பார்லிமெண்ட்டெல்லாம் கூட பேசு பொருளாக ஆரம்பிச்சு. இந்த விஷயத்தில் நம்மளுடைய முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி, அரசியலா அல்லது அப்புறம் டேஷ்போர்ட் அரசியலான்னு கேட்டிருக்காரு. மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள் அண்ட் வேலைவாய்ப்புகள் இவைதான் மாமதுரையின் வளர்ச்சிக்கு அங்கு வாழும் மக்கள் கேட்பது அப்படின்னு சொல்லி டேஷ் அரசியலாங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஒரு முதல்வருக்கு அது அழகில்லை. டேஷ் இப்போ நான் என்ன வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கணும். சிம்புக்கிட்ட சொன்னால் எந்த வார்த்தையை வேணாலும் ஃபில்லப் பண்ணுவார். ஏன்னா பீப் சாங் அவர் தான் பிரபலமான ஆள். அழகிரி அரசியலான்னு கேட்குறாரா? மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அழகிரி அரசியலான்னு கேட்குறாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்லைங்க, அழகிரி அரசியல் வேண்டாம். ஏன்னா அவர் தான் மதுரையை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டவர் திமுகலேருந்து. அப்போ மதுரை இன்றைக்கும் வளர்ச்சியை நோக்கி போகலைன்னா அதுக்கு அவர் தான் முழு காரணமாக இருக்கும். அவர் செய்த நல்லதோ கெட்டதோ தான் காரணமாக இருக்கும். அப்போ அழகிரி அரசு, ஏன்னா மனைவி துர்காம்மா போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கார், பெரிய அண்ணன் இருக்கார் வீட்டிலன்னு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அழகிரி வீட்டுக்கு போயிருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி உதயநிதி போய் எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சி போய் பார்த்துட்டு வந்தார். இவர் இன்னும் போய் அவரை பார்க்கல. கலைஞர் கருணாநிதி ஐயா காவல்துறை மந்திரியாகவும் முதலமைச்சராக இருக்கும்போது அழகிரி வந்து ஸ்டாலினை கொன்னுடுவேன்னு சொல்கிறாரு அப்படின்னு பத்திரிக்கைக்கு தகவல் கொடுக்குறாரு. நீங்கள் என்னை கொன்னுடுவீங்கன்னு தகவல் கொடுத்தா நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லணும். காவல்துறை மந்திரி என்ன பண்ணணும்னா போலீஸை உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். எதுக்கு ரவியை கொல்றேன்னு சொன்னேன், உன்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச காவல்துறை மந்திரி செய்ய வேண்டியது. ஸோ அப்படிப்பட்ட பாரம்பரியம் உள்ள அழகிரி அரசியல் வேணுமான்னு கேட்குறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ரைட்டு. மதுரை இன்னைக்கு ஏதோ ஒரு நிலைமையில இருக்குது, இதிலேருந்து வளரணும் அப்படின்னு அவர் சொன்னார்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு 40% இருக்குது. இந்தியாவிலேயே சுகாதாரமான நகரத்தில் 46வது இடத்துல இருக்குது. ரொம்ப அசுத்தமாக இருக்குது. இதை வந்து 26வது இடத்துக்கு கொண்டு கேட்கறது நியாயம் தானே? பாஜக நாடு முழுக்க வளர்ச்சி பற்றி பேசுது. ஆனால் இங்கே வந்து நான் வந்துடுறேனே, அவர் தான் 3 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அவர் ஒன்றும் டேஷ்னா அதுக்குன்னு சிலம்பரசன் மாதிரி ஒன்றும் சொல்லிடலையே, கூடவே 2-3 டேஷ் போட்டிருக்காரு. அவர் அரசியல் அவ்வளோதானே பாவம். அப்போ அது என்ன இடத்துல இருக்குது வளர்ச்சி அரசியல்னா? நீங்கள் எங்கேருந்து எங்கே கொண்டு போக போகிறீங்க? 90ல் இருக்கா? 99 கொண்டு போக போகிறீங்களா? 30ல் இருக்கா? 50க்கு கொண்டு வர போகிறீங்களா? அதையாவது நீங்கள் சொல்லணும். வளர்ச்சி அரசியல்னு சொல்கிறேன். டேஷ் அரசியல் எனக்கு அழகிரி அரசியலான்னு புரிஞ்சு போச்சு. இன்னும் 1000 அரசியல் இருக்குது, அதெல்லாம் பேசினா பொது இடத்துல நல்லா இருக்காது, விட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வருவோம். வளர்ச்சி அரசியல் தான் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா இன்னைக்கு 40, 60, 80ங்கிறத அவர் தானே சொல்லணும். ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து அதில் கீழே ஒரு 3 பாயிண்ட் கேட்டிருக்காரு. என்னென்ன கேட்டிருக்காரு? மதுரை வளரணும்னா என்ன பண்ணணும்? மெட்ரோ வரணும். கரெக்டா? அதானே முக்கியமான பாயிண்ட்டு. மதுரை வரணும்னா மெட்ரோ வரணும். மெட்ரோ யார் கொண்டு வரணும்? கண்டிப்பாக மாநில அரசு தான் திட்டத்தை கொடுக்கணும். ஏன் திட்டத்தை மாநில அரசு கொடுக்கணும்? உங்களுக்கு வர்ற 50% நீங்கள் சாப்பிட்றீங்க. புறங்கையை நக்கி அடுத்தவன் புறங்கையை நக்கி சாப்பிட்றீங்க. உங்கள் 50% ஊற்றி முடிக்குது. மத்திய அரசுக்கு போகிற 50%ல் ஆல்ரெடி அது 41% மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கு. அப்போ மீதி இருக்கிற 29%லேருந்து தான் நீங்கள் அந்த மெட்ரோவை கேட்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய திட்டத்தை நியாயப்படுத்தி கொடுக்கணும். இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட வந்து என்னுடைய பையனை படிக்க வைக்கணும், அதுக்கு 5 லட்ச ரூபா வேணும்னு நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செக் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்களா? என்ன படிப்பு? இல்லை வந்து இந்த பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணு, அதெல்லாம் படித்து யார் உருட்டுருக்காங்க? இல்லைங்க, அது ஏதோ படித்தா அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அப்புறம் எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? இப்படி பல கேள்விகளை அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன கேட்பீங்க. அப்போ மெட்ரோன்னு ஒன்று வருதுன்னு சொன்னால் நீ ஒழுக்கமாக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த காரணத்துக்காக வேணுங்க, இத்தனை வருடத்தில் அமௌண்ட்டு திருப்பி வரும்,
அரசு வந்து பணத்துக்காக பண்ணக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற மக்கள் பாவம் போக்குவரத்தே இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் தான் 60 வருஷமாக ஆண்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா சாலையும் வழிமறித்து வச்சுருக்கிறோம். எங்களுக்கு சில ஏரியாஸ்லலாம் வீடுகளெல்லாம் இடிக்கணும், கட்டடங்களெல்லாம் இடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அங்கெல்லாம் மெட்ரோ விட்டோம்னா அங்கே இருக்கிறவங்களாம் ஓடி போயிடுவான். எங்களுக்கு அது நல்லது. எப்படி ரேஸ் கோர்ஸை பிடிச்சிட்டு அடுத்தது ராஜ்பவனை பிடிக்கிறதுக்கு வர்றோமோ அப்படி மதுரையில் சில கடைகளெல்லாம் ஒழிக்கணும். அதுக்காக நாங்கள் அங்கே சந்தே இல்லைங்க, இருந்தாலும் நான் வந்து ஒரு 23 மீட்டருக்கு போடணும், இப்படியாவது சொல்லியிருக்கணும். ஒரு மண்ணையும் சொல்லாமல் மதுரைக்கு வந்து மெட்ரோ வேணும், மெட்ரோ வந்தால் மதுரை வளர்ந்துரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்ததுன்னா தொழிற்சாலை வேலை கூட தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம், அதுக்கு அடுத்ததுக்கு வர்றேன். புதிய தொழிற்சாலை அண்டு வேலை வாய்ப்பு. கோவில்பட்டி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, சிரமப்படுறதுக்கான காரணம் என்னன்னு அங்கே இருக்கிற மக்களை கேளுங்க. கோவில்பட்டி நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, மூத்த முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் கொண்டு வந்தாங்க. 99 நான் போய் பார்த்த கோவில்பட்டி ஆச்சரியப்படுகின்ற அளவில் இருந்தது. இன்னைக்கு 2025 மதுரையில் என்ன திட்டங்கள், இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. அது ஏன் மதுரைக்கு போகாமல் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி திருநெல்வேலி, அந்த வடகிழக்கு, தட் இஸ் கிழக்கு மாவட்டங்கள், தெற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் போகாமல் ஒரே இடத்துல குமிஞ்சிக்கிட்டு இருக்குது? ஏன் வந்து மேற்கு மாவட்டங்களில் மட்டுமே நல்லா வந்துட்டு இருக்கு, ஏன் வடக்கு மாவட்டங்கள் மட்டுமே நல்லா வந்துட்டு இருக்கு, கிழக்கு மாவட்டங்களும் தெற்கு மாவட்டங்களும் ஏன் இன்னும் நாசமாக இருக்குது அப்படிங்கிறத யார் பேசணும்? இந்தியாவிலேயே அதிக உற்பத்தி சாலை இருக்கிறது தமிழ்நாடு தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நமக்கு அடுத்தது இருக்கிறதுக்கு 51,000 ஃபேக்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குன்னா அடுத்தது 29,000 இல்லை 30,000 தான் இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கிற ஒரு நாடு. ஏன்னா 120 வருடமாக இவங்க நீதி கட்சி, திமுகன்னு சீரழித்தாலும் எங்கள் பாட்டன் உங்கள் பாட்டன் முப்பாட்டெல்லாம் நல்லா உழைச்சதுனால இன்றைக்கும் தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குழப்பம் இல்லை. இவ்வளோ பெரிய முகலாயர்கள் இந்தியாவில் வந்து சுட்டாலும், பிரிட்டிஷ் சுட்டாலும், இங்கே திமுக சுட்டாலும் நாம் நல்லா தான் இருக்கோம். அப்போது என்ன இண்டஸ்ட்ரி வரணும்? ஒரு டிஃபென்ஸ் காரிடார் வருது, எங்கிட்ட கொண்டு வாங்க, நான் கொடுக்குறேன் 8 இடத்துல இடம் அப்படின்னு சொல்லணுமா வேண்டாமா? அது சொல்கிறது இல்லை. சரி, இந்த மெட்ரோக்கு தான் நீங்கள் போகிறீங்களே, மூணாவது ஏதாவது சொல்லியிருக்காரா? மெட்ரோ ஒன்று சொல்லியிருப்பாரு, தொழிற்சாலை ஒன்று சொல்லியிருப்பாரு, அந்த எய்ம்ஸ் ஒன்று கொடுங்க. மதுரை தான் இந்தியாவிலேயே மருத்துவ டூரிசமில் மிகப்பெரிய இடம் இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாது. அவருக்கு தேர்தல் எனுமரேஷன் ஃபார்மை பார்த்தே இடியாப்பு சிக்கலாக புரிஞ்சுக்கிட்டாரு. 3ஆம் கிளாஸில் ராமசாமியின் அப்பா பேர் சிவராமன் தானே அப்படின்னு கேட்டதுக்கே பதில் தெரியாமல் உட்காந்துருக்காரு. அது ஒரு பக்கம் விட்டுருங்க, பாவம் அவரை போய் ஏன் தொல்லை பண்ணிக்கிட்டு. ஆனால் மதுரை தான், தமிழ்நாடு தான் டூரிசமில் மிகப்பெரிய பணம் வர்றது. தமிழ்நாட்டினுடைய டூரிசம் 3 காரணத்துக்காக: மருத்துவம், படிப்பு, பாரம்பரிய கோவில்கள். இது 3 காரணத்துக்காக தான் இங்கே டூரிஸ்ட் வர்றாங்க. மதுரையினுடைய ஹாஸ்பிட்டல்ஸும் மற்றதும் பேர் பெற்றது, டூரிசம் வர்றதுக்கு பேர் பெற்றது. அப்போ அதை நான் வந்து வளர்க்கலையா? அதை நான் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகலையா? நான் அழகிரியோட வீடு அது எப்படியோ போகட்டும்ன்ட்டு நான் விட்டுட்டேன்னா? இவ்வளோ நாளாக ஓரவஞ்சனையோடு நான் அதை பார்த்தேன்னா? இதெல்லாம் முதலமைச்சர் ஐயா சொல்லணும். ஒன்றும் வேண்டாம், இந்த தேர்தலுக்கான நிகழ்ச்சி தொடங்கும் போது முதல்ல கொண்டு போய் சோத்தை போட்டு தொடங்கினது நம்ம திமுக ஐயா தான். ரோட் ஷோ பிரம்மாண்டமாக நடத்தினார். ஏன் அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீனை போட்டு மறைச்சாங்க? ஒரு பெரிய ஏரியாவை ஏன் மறைச்சாங்க? ஏன்னா அங்கேருந்து நாரிச்சு, கப்படிச்சிச்சு. ஸோ நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு என்ன பண்ணணுமோ அதையே ஒழுக்கமாக பண்ணாமல் வர்ற 50% நல்லா 2 பக்கமும் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு வளர்ச்சி அரசியல் வேணுமா, டேஷ் அரசியல் வேணுமா? ஏன் அதை மத சார்பற்ற அரசியல்னு உங்களால் சொல்ல முடியல? ஏன்னா நீங்கள் முஸ்லீம் பக்கம் நிற்கிறீங்க. ஏன் நீங்கள் அதை ஆன்மீக அரசியல்னு சொல்ல விரும்பலை? ஏன்னா உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு சத்தியமாக சம்பந்தமே கிடையாது. அந்த 2 ஆன்மீகமும் சண்டையே போடலை. திருப்பரங்குன்றம் பிரச்சனை 1931 தீர்க்கப்பட்டாலும் இப்போ உசுப்பேத்தி விட்டது உங்கள் நவாஸ்கானி போய் அங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டதுனால தாங்கிறது உங்களுக்கு தெரியல. அதனால தான் வார்த்தையே சொல்ல தெரியாமல் டேஷுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உண்மையானமே தமிழ்நாட்டுக்கான டேஷ் டிஎம்கே. அதை ஒழிக்கிறதுக்காக தான் மற்ற கட்சிகள் ஒன்று சேரணும். இங்கே என்னாலும் நடப்பது பெரியார் ராமசாமியின் ஆட்சி மட்டுமே. சங்கிகளின் பருப்பு ஒரு நாளும் தமிழ்நாட்டில் வேகாது. ஏனெனில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் சுயமரியாதை ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. சரி, அப்போ பெரியாரின் பருப்பு என்னன்னு பார்ப்போம். சங்கிகளின் பருப்பு தான் சரியாக வேகலை, விட்டுருங்க, போனால் போகுது. அது ஊத்துனதாகவே இருக்கட்டும். உங்கள் பருப்பை பற்றி எங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஈவே ராமசாமி ஐயா சொன்ன எந்த கொள்கை திட்டத்தின் படி தமிழ்நாட்டை கடந்த 50 வருடங்களாக நீங்கள் வந்து அறிவியலுக்கோ
ஆன்மீகத்துக்கோ தொழிற்சாலைக்கோ மற்றதுக்கோ பயன்படுத்தினீங்க. ஈவே ராமசாமி ஐயா சொன்னதின்படி பெண்கள் வந்து தொழிற்சாலைக்கு வேலைக்கு வரக்கூடாது. ஏன்னா பொம்பளைங்க சம்பாதிக்கிறதுனால தான் நாடு கெட்டு போச்சுங்கிறது அவருடைய கருத்து. ஏன்னா 4 மணிக்கு மேலே அவருக்கு வேறு வேலை இருந்தது, ஆட்கள் எல்லாம் குறைய ஆரம்பித்தாங்க. அதனால் அவர் அதை கருத்தை சொன்னார். அப்போ தொழிற்சாலையில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? பெரியாரின் கொள்கையை எந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள். ஈவே ராமசாமி ஐயா மிகப்பெரிய ஞானி. ஆங்கில புத்தகத்தெல்லாம் அந்த காலத்திலே படித்து கரெக்டாக காப்பி அடித்து தன் பேரில் புத்தகத்தை வெளியிட்ட ஒரு மகா ஞானி. நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. அவரை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் நேர்மையாகத்தான் அவரை ஏற்றுக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய கேள்வி, அவர் சார்ந்த எந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தினீங்க? இந்த சமதளம்ங்கிற கதைக்கு வராதிங்க. ஏன்னா முதலமைச்சர் பதவியை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் போகிறவங்கிற லெவலில் தான் நீங்கள் முதலமைச்சர் பதவியே வச்சுருக்கீங்கன்னு பாவன் திருமாவளவன் ஐயா சொல்லிட்டு, பட்டியலினத்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாது, முதலமைச்சரே வேஸ்ட்டு, ஸ்ட்ரைட்டாக பிரதமர் ஆயிடலாம் அப்படின்ட்டு அவர் வந்து இலக்கை மாற்றிக்கிட்டு கிளம்பி போயிட்டார். ஸோ அப்படிங்கிற மேட்டருக்குள்ளே நீங்கள் வராதிங்க. உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. குறைந்தபட்சம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய 152 155 சீட்டில் எத்தனை பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத வெளியிட பாருங்க. அல்லது அமைச்சரவையில் அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை கூப்பிட்டு வந்து அவங்கள அமைச்சராக்கியிருக்கீங்க இல்லையா? அங்கேயாவது அமைச்சரவையிலேயாவது நீங்கள் வந்து எத்தனை பட்டியலினத்தவரை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே வேண்டாம். IAS அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக தர்மபுரியிலிருந்து விழுப்புரம் அந்த இந்த 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 பார்டர் கீழே இறங்கி வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி வியாபித்து இருக்கிற இடத்துக்கு வாங்க. அங்கேருந்து எத்தனை பேரை நீங்கள் IAS அதிகாரிகளாக மாற்றி அங்கேருந்து அவங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். செக்ரட்டேரியட்டுக்கு ஏறி இறங்குனீங்கன்னா 10க்கு 8 பேர் தமிழன் இல்லை IASல. அதான் உண்மை. அப்போது ஈவே ராமசாமி ஐயாவுடைய கொள்கை அது அற்புதமான பருப்பு இல்லையா? அது அந்த பருப்பு நீங்கள் பயங்கரமாக 60 வருஷமாக வேக வச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எங்களுக்கு சோத்தை போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ அந்த பருப்பு என்ன, அதை தயவு செஞ்சு சொல்லுங்க. துணைவேந்தர்களை, கல்வியின் யூனிவர்சிட்டி ரொம்ப முக்கியம், யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தர் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் தீர்ப்பு ஒன்று வேற கிடச்சிது நடுவில், அது தப்பான தீர்ப்புன்னு எல்லாருக்கும் தெரியும், கிடச்சிது. அப்போது நீங்கள் துணைவேந்தர்களாக நியமிக்க முயற்சி செய்தீங்க இல்லையா? அதில் எத்தனை பேர் வந்து ஈவே ராமசாமி ஐயா சொன்ன நமக்கும் கீழானவர்கள் மேலே வந்து விடுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த நமக்கும் கீழானவர்களை எத்தனை பேரை நீங்கள் அதில் கொண்டு வந்தீங்க? சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறதுக்கு எதை வேணாலும் நீங்கள் பேசலாம். ஒலிம்பிக்கு போக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த பையனுக்கு பந்து வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. அதிமுக வந்து அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. இதற்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா பாஜக கிட்ட தமிழகத்தை வித்துருவாங்க. அது இதுவரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அதிமுக ஆட்சி பண்ணப்போ தமிழகத்தை பாஜக வாடகைக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் 82லேருந்து பாஜக வந்துச்சு. 96லேருந்து அதுக்குன்னு 160 சீட்டு இந்தியாவில் வந்தது. 2098லேயே ஜெயலலிதா அம்மா பிஜேபியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 98க்கு அப்புறம் பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் நிறைய கதைகள்லாம் சொல்லுங்கள். அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய பேர் அஇஅதிமுக. அதில் இருக்கிற அந்த இந்திய அப்படிங்கிற வார்த்தையை திமுகவில் இருக்கிறவங்க ஒத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத கேளுங்க. ஏன்னா எம்ஜிஆர் பேர் வைக்கும்போது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சார். இந்தியாவே நீ ஒத்துக்கல, அண்ணாவையும் நீ ஏற்றுக்கல, மன்னராட்சியாக கொண்டு வந்துட்டு அது வேற விவாதம், அப்புறம் பேசுவோம். இப்போ அந்த 98க்கு முன்னாடி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்ததெல்லாம் யாரு? காங்கிரஸ் தானே. காங்கிரஸோட 114க்கு 114 சீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு பேரம் பேசி காலில் விழுந்தீங்களே, அந்த காலில் விழுந்ததுங்கிறது எதனால்? எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம் வந்துருச்சு. சத்தியமாக ஜெயிக்க முடியாது. நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே மறுவாழ்வு கொடுத்தால் எப்போலேருந்து? 1920லேருந்து. ஆனால் நீங்கள் எப்போ அந்த 114 சீட்டை கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட அதுலேருந்து ஒரு 50-60 வருடம் தாண்டி நீங்கள் இந்திரா காந்தி அம்மாட்ட, அம்மா பாதிக்கு பாதி எடுத்துக்கிட்டு என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சிருவார் போல் இருக்குன்னு காலில் விழுந்தது யார்? யார் காலில் விழுந்தார் தெரியுமா? யார் காலில் விழுந்தார் தெரியுமா? ரத்தத்தை பற்றி கேவலமாக பேசிய, ஒரு பெண்ணின் ரத்தத்தை பற்றி கேவலமாக பேசிய பிறகு காலில் விழுந்தார். நேருவின் மகளே வருகன்னு காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 99லேருந்து 2014 வரைக்கும் மத்திய அரசில் நீங்கள் தான் இருந்தீங்க. 99லேருந்து 2014 வரைக்கும் 10 வருடம் மன்மோகன் சிங் ஆட்சியில் நீங்கள் தமிழ்நாட்டுக்காக கொண்டு வந்தது என்னன்னா, அந்த 10 வருட ஆட்சியில் 1999லேருந்து 2014 வரைக்கும் அதிமுக வந்து 5 வருடம் ப்ளஸ் ஒரு 3 வருடம்
8 வருடம் அதுதான் ஆட்சி செய்தது 14 வருடத்தில், இல்லைன்னு சொல்லலை. அப்போ மீதி 6 வருடம் நீங்கள் தானே ஆட்சி பண்ணீங்க. 2006 to 11 நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்போ அந்த டைமில் தமிழ்நாட்டுக்கு 2 பக்கமும் உங்ககிட்ட இருந்தது. மத்திய அரசும் இருந்தது, மாநில அரசும் இருந்தது. என்ன கொண்டு வந்து சேர்த்தீங்க? இதை சொன்னீங்கன்னா பிஜேபி காலில் அதிமுக விழுந்திருக்கா இல்லையாங்கிறத நான் பேசுவேன். இன்னைக்குமே அதிமுக என்டிஏ கூட்டணியில் என்ன சீட்டு யாராருக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கு 140 சீட்டுக்கு கம்மியாக யாராவது சொல்லுவாங்களா? 140 சீட்டை தூக்கி கொண்டு போய் எடப்பாடி ஐயா கிட்ட கொடுப்பேன்னா, நான் அவர் காலில் விழுந்திருக்கேன்னா, நான் அவர் கை கொடுக்குறேன்னா? நீங்கள் சொல்ல முடியுமா? 188 சீட்டில் நான் திரும்பவும் போட்டி போடுவேன், பாமக அப்பா கட்சியை உள்ளே கொண்டு வந்தாலும் போட்டி போடுவேன், தேமுதிக உள்ளே கொண்டு வந்தாலும் நான் போட்டி போடுவேன் சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்டுக்கு அதே சீட்டு தான் கொடுப்பேன், காங்கிரஸுக்கு அதை விட கம்மியாக பண்ணுவேன், விசிகாவுக்கு முடிஞ்சால் குறைச்சி விட்டுருவேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உங்களால் 188 188 அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன்னு உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு கூட்டணி கட்சியோடைய கருத்துக்களை கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் எடப்பாடி ஐயாவால் சொல்ல முடியும். 140 சீட்டு குறைஞ்சதுன்னு இருக்குங்க, அதுக்கு மேலே தான் இருக்குங்க, அது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சொல்ல முடியும். இப்போ யார் கெத்தா இருக்கா, யார் மக்கா இருக்கா? ஒரு கருத்தை சொல்லும்போது ஸ்டாலின் ஐயா, தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கிற பெரியாரிஸ்டையும் சாராய அதிபர்களையும் இல்லை இந்த டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் மாதிரி பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாதாரணமான மக்களிடம் இருந்து கேட்டு பெறுங்க. ரொம்ப வருஷமாக ஆட்சியில் இருந்திருக்கீங்க, ரொம்ப வருஷமாக கட்சியில் இருந்திருக்கீங்க. உங்கள் அப்பா கடைசி வரைக்கும் உங்களை தலைவராகிறதுக்கு விட்டதே இல்லை. ஏன்னா பாம்பின் கால் பாம்பறியும், அவர் விட்டதே இல்லை. இருந்தும் நீங்கள் போராடி முதலமைச்சராக உட்காந்துருக்கீங்க. இப்படியெல்லாம் தப்பான தகவல்களை கொடுக்காதீங்க, அது டேஷ் அரசியலாக மாறிடும். காங்கிரஸ் திமுக கிட்ட ஆட்சியில் பங்கு இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 5 ராஜ்யசபா எம்பியாவது வேணும் அப்படின்றதுல கராராக இருக்கிறதா ஒரு தகவல் ஒரு பத்திரிகையில் நான் படிக்க முடிஞ்சது. அதே மாதிரி காங்கிரஸினுடைய சில தகவல் தொழில்நுட்ப அந்த பொறுப்பாளர் டேட்டா இன்சார்ஜ் விஜயை சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதில் ஏதாவது இந்த கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும்? வராதுங்க. விஜய் கிட்ட மிஞ்சி போனால் தாவேக்கா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தாவேக்கா திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு தான் ரெடியாக இருக்கா. அவங்க 10 வருஷமாக திமுகவுக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதே தினகரனை அவங்க எங்கேயும் உட்கார தாவேக்காவும் விஜய்க்கும் சொல்கிறேன். இல்லை நான் சொல்கிறது தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுகவில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அமமுக. ஸோ கண்டிப்பாக அவர் தாவேக்காவுக்கு வர்றதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. தாவேக்கால செங்கோட்டையனை சேர்க்கும் போதே உங்களை மட்டும்தான் சேர்க்குறோம், நீங்கள் அதன் மூலமாக ஓபிஎஸ் சசிகலான்லாம் கூப்பிட்டு வரேன்னு நினச்சிடாதீங்க அப்படின்னு கண்டிஷன் போட்டு தான் நம்ம இவர் முதல்ல போய் சந்தித்தார் இல்லையா, யார் நம்ம விஜயோடைய பொதுச் செயலாளர் பேர் என்ன, அவர் பேரே மறந்து புஷி ஆனந்த் கிட்ட பேசும்போதே அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் அவரை உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ கட்சி அப்படின்னு ஏதாவது விஜய் கிட்ட போகணும்னு சொன்னால் அது அமமுக போகிறதுக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்கு. தனிநபர்கள் நிறைய பேர் போகலாம், எங்கிருந்து வேணால் யார் வேணாலும் போகலாம். திமுகலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா எல்லாருமே இப்போது 1 லட்சம் கோடிக்கு மேலே நல்லா சொத்து சேர்த்து வச்சு நிம்மதியாக இருக்காங்க. அவங்க டக்குன்னு இந்த தேர்தலில் அவர் தோற்றுருவார், பிஜேபி அதிமுக ஜெயிச்சிருங்கிற ஒரு எண்ணத்தில் திமுகலேருந்து யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விசிகால இருந்தோ கம்யூனிஸ்டில் இருந்தோ காங்கிரஸில் இருந்தோ நண்பர்கள் போகலாம். நீங்கள் உடனே சொல்லலாம், செங்கோட்டையன் போனதே அதிமுகவுடைய வாக்குகளை எல்லாம் அப்படியே கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்த்துருன்னு. நான் 96 ஆரம் வீரப்பன் போனதே பார்த்துருக்கேன். பாட்சா படம் பிரச்சனைக்கு அப்புறம் ஆரம் வீரப்பன் திமுகவுக்கு வராரு. 96 பட்டுப்புடவை செருப்பெல்லாம் காட்டி அந்த அம்மாவை தோக்கடிச்சாச்சு. 98 அப்படியே பவுன்ஸ் பண்ணிட்டு தூக்கிட்டு எழுந்திரிச்சு வந்தாங்க. 99 பெரிய விமர்சனம் செய்து கூட உங்களால் தான் ஆட்சி கவுந்தது அப்படின்னு விமர்சனம் செய்து கூட அவங்க 13 சீட்டு வாங்கினாங்க. ஸோ ஒரு தனிநபர் போகிறதுனால யாராக இருந்தாலும் தனிநபர், நாளைக்கு எடப்பாடி ஐயா அதிமுகலேருந்து நீங்கள் பொதுச் செயலாளர் நீக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தனிநபர் தான். நான் யார் தெரியுமா, ஒரு ஓரமாக போய் பேச அப்புறம் பார்த்துக்கலான்றவாங்க. யாராக இருந்தாலும் அந்த கட்சி அந்த பதவி அந்த இதுக்கு மட்டும்தான் மரியாதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தனிநபர்கள் நிறையா பேர் போர். நாஞ்சில் சம்பத் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, தினகரன் ஆட்சி செய்தால் தான் தமிழ்நாடு நல்லா இருக்கும், தினகரன் மாதிரி அறிவார்ந்த ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் திமுகவில் கரெக்டாக புக்கிங்ஸ் வரல, அதனால் அவர் ஒளி பெறுவதற்காக விஜய் கிட்ட போயிட்டார். நான் இல்லைன்னு சொல்ல, இப்படியெல்லாம் நடக்கும். கட்சி மாற்றம்ங்கிறது இருக்காது. கம்யூனிஸ்ட் வேணால்
ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறது. ஏன்னா இந்தி கூட்டணி ஆல்ரெடி ஊற்றி மூடி இருக்கு. காங்கிரஸுக்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸுக்கு திமுகவா பார்த்து தள்ளி விட்டாதான் உண்டு. நீ போ, முதல்ல வெளில கிளம்பு, விஜய் கிட்ட போய் சேரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 2029 பார்த்துக்கலான்னு திமுக முட்டி முளைக்கி தள்ளி விட்டா தான் அது போய் சேரும். உள்ள குதிச்சு அந்த உயிரை காப்பாத்திடுவாரு, எல்லாரும் அவரை பாராட்டுவாங்க. ஏய், என்னை எவன் தள்ளி விட்டான்னு சொல்லுன்னு அந்த ஆள் கேட்பான். அந்த மாதிரி தள்ளி விட்டா தான் வாய்ப்பு இருக்கு. பட் கம்யூனிஸ்டுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதற்கு சாத்தியங்கள் இருக்கு. இது கூட திமுகவுக்கு ஒரு விதத்தில் நல்லது. கம்யூனிஸ்ட் போனால் 12 சீட்டு யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். பாமக அப்பா கட்சி கொடுக்கலாம், இல்லைன்னா இவர் தேமுதிக உள்ள கூப்பிட்டு கொடுக்கலாம், இல்லை திருமாவளவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு 4-5 சீட்டு அதிகமாக கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு தான் அந்த கூட்டணியிலேருந்து நடக்க போகிற ஒரு விஷயம். விஜய்க்கு என்ன ஆள் வந்தாலும் விஜய் மட்டும்தான் அங்கே ஃபோக்கஸ் ஆக போகிறாரு. ஸோ யார் என்ன பேசியும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்க போகிறதில்ல. எங்களோட வந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி மிக்க நன்றி.